எத்தனை நாள் தான் இப்படியே இருக்கிறது? இந்த பிரச்சனையில இருந்து ரிலீஃபே இல்லையா? ஒவ்வொரு நாளும் முள்ளு மேல நடக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. ஏதாவது பண்ணுங்க. சாமிகிட்ட சொல்லிட்டேன், கண்டிப்பா வருவாரு. அவர் வந்து நம்ம பிரச்சனைலாம் தீர்ந்துடும். போ. எப்போ வந்து நம்ம பிரச்சனை எப்போ சால்வ் ஆகும்? விடாம பண்ணிக்கிட்டே இருக்கானுங்க. யோ, நான் மொபைல் வச்சு பூஜை பண்றியா? போன் பண்ண எடுக்க மாட்டேன். கதவு தரையா? வாங்க சார், உட்காருங்க. நான் வாங்க சார், உட்காருங்க சார்ன்னு வாழையில போட்டு நான் சாப்பாட போட போறேன். வாங்கின பணத்தை கொடுக்க துப்பு இல்ல சார். நான் வேணும்னு அப்படி பண்ணல சார். என் சுச்சுவேஷனை புரிஞ்சு. என்ன சுச்சுவேஷன் புரிஞ்சுக்க வேண்டி இருக்கு? ஊராம் பணத்தை வாங்கி நல்லா சாப்பிட்டு இதோ பொண்ணோட மஜாவா தானே இருக்கிற. இதே புரிஞ்சு சொல்றியா? நீ கொஞ்சம் உள்ள போமா. சார், நான் வந்து உங்ககிட்ட பணம் வாங்கினது உண்மைதான். அதுக்காக நீங்க உங்க வாய்க்கு வந்தபடிலாம் பேசாதீங்க. நான் ஒன்றும் ஓடி போலியே. நீ நான் ஃபிகரா ஓடி போறதுக்கு எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் இன்னும் 2 நாள் மறுபடியும் வருவேன். என் பணத்தை மட்டும் நீ தரல, உன் பொண்டாட்டியே நான் தூக்கிட்டு போயிடுவேன். அப்புறம் நீ ஓடி போக வேண்டிய அவசியம் வராது. அப்புறம் ஊரே சொல்லுவோம் உன் பொண்டாட்டிய வட்டிக்கார கூட ஓடி போயிட்டான்னு. பார்த்துக்கோ. ஜெசிமா, ஒரு ரூமுக்கு போ. இப்படியே எத்தனை நாள் தான் இருக்கிறது? அந்த சாமிக்கு ஃபோன் அடிங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும். ஹலோ, சொல் மகனே. சாமி இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்களே, எப்போ வரீங்க? மகனே, உன்னை போல் எனக்கு அநேக பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்களுடைய பிரச்சனையும் நான் சரி செய்ய வேண்டாமா? இன்று ஒரு நாள் மட்டும் பொறு. நாளை தினம் வெள்ளிக்கிழமை நல்ல நாள். அடியேன் உன் இல்லத்தில் எம் பாதம் பதிப்பேன். ஓகே சாமி. ஏய், போடுறா பாட்ட. என்ன சாமி வர்ற பணத்தை போய் வானான்றீங்க? டேய், அவன் எங்கடா போயிட போறான்? இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு சேர்த்து வாங்கிக்கலாம்டா. நீ பாட்டை போடுறா, என்ஜாய் பண்ணலாம். நாளைக்கு சாமி வராராம். ஹலோ சார், நம்ம ஆஃபீஸ் எம்ப்ளாயிஸ்க்கு ஏதாவது சின்ன பேமெண்ட் ஏதாவது பண்ணுங்கள் சார். இப்போவே பயங்கர ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் வரை போயிட்டு வரோம். ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தா கூட அமைதியாக இருப்பாங்க சார். ஓகே, ரெடி பண்ணுறேன். சரி சார், சரி சார், கொஞ்சம் சீக்கிரமாக பார்த்து பண்ணுங்கள் சார். ஓகே சார், தேங்க்யூ. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக சாகிறதுக்கு ஒரே ஐடியா செத்து போயிடலாம். எங்க போறீங்க? அம்மா அம்மா அம்மா. என்னம்மா? அம்மா, என்னோட பேட்மேன் டாய் காணாம போயிடுச்சுமா. நீ தானே விளையாடிட்டு இருந்த. சரி வா. தோ தானம்மா இருக்கு. அம்மா, எனக்கு. என்னம்மா? அம்மா, எனக்கு ஜூஸ் வேணும்மா. இப்போ எதுக்கு ஜூஸு? அம்மா, ஜூஸ் குடிச்சு ரொம்ப நாள் ஆச்சுமா. நீங்கள் வாங்கியே தர மாட்டேங்கிறீங்க. எத்தனை வாட்டி என்னை ஏமாத்திட்டீங்க. சரி, என்ன ஜூஸ் வேணும்? ஆப்பிள் ஜூஸ். சரி, ஓகே. அப்பா வந்து நீ வாங்கி தர சொல்லட்டுமா? குட் மம்மி. இந்தாங்க, உங்களுக்கு அள்ளி வழங்கும் சரவண கூப்பிடுறேன். சொல் மகனே.
இன்னைக்கு வரேன்னு சொன்னீங்களே, ஏன் வரல? மகனே, எனக்கு நீ மட்டும் பக்தன் இல்லை, எனக்கு அநேக கோடி பக்தர்கள் இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருடைய பிரச்சனையும் நான் தீர்க்க வேண்டும் அல்லவா? ஆகையால் நீ எந்த விஷயமாக இருந்தாலும் தொலைபேசியில் அலை, நானும் தொலைபேசியிலே உனக்கு பதில் சொல்கிறேன். சாமி, என்னோட பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தெரியும், உங்களை தான் நம்பியிருக்கேன். நீங்கள் தான் யாகம் பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துன்னு சொன்னீங்களே, ஆனால் பிரச்சனை இன்னும் பெருசாக தான் போய்கிட்டு இருக்கு. நான் கடன் மேலே கடன் வாங்கி நீங்கள் சொன்னதெல்லாம் செஞ்சாச்சு. இதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? மகனே, நீ அழுது புலம்புவதால் எந்த பயனும் இல்லை. வேண்டுமென்றால் ஒன்று செய்ய, மிகவும் கம்மியான தொகையிலே, அதாவது ஒரு 5 லட்சத்தில் ஒரு யாகம் நடத்தி உன்னை சிறப்பாக ஆக்கட்டுமா? என்ன சொல்கிறாய்? இது வரைக்கும் 3 யாகம் பண்ணியாச்சு. அப்புறம் தனி பூஜை வேறு பண்ணணும்னு சொன்னீங்க, அதுக்கு வேறு 30 லட்ச ரூபா கடன் வாங்கி கொடுத்தேன். இதுக்கு மேலெலாம் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. நான் எல்லாத்தையும் இழந்துட்டேன். ஏதாவது ஃப்ரீயாக பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க. மகனே, இது கடவுளுடைய காரியம், அதை இலவசமாகலாம் செய்ய முடியாது. இதில் நிறைய மந்திர தந்திரங்கள் செலவுகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. ஆகையால் நீ கண்டிப்பாக யாகம் நடத்திதான் ஆக வேண்டும். ஏனென்றால் நாம் நடத்திய யாகங்கள் யாவுமே உன்னை திருப்பி சூழ்ந்து கொள்ளும். பில்லி, சூன்யம், ஏவல் எத்தனையோ விஷயங்களை செய்திருக்கின்றோம். அவை அனைத்தும் உன்னை திருப்பி வந்தால் என்ன செய்வாய்? இதுக்கு மேலே உங்களோட பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை சாமி. ஏண்டா, அதிகமா சொல்லிட்டனோ? இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணி பேசிக்கலாம்ல? மறுபடியும் ஃபோன் பண்ணுவோமா? எங்கடா போயிட போறான்? எங்க சுத்துறாலும் நம்மகிட்ட தான் வந்தாகணும். அப்ப பாத்துக்கலாம். என்ன சொல்ற? எங்கிட்ட வர போறாங்க சார்? நாளைக்கு இல்லை சார், இப்போவே வேலையை கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. கார் கண்ணாடியெல்லாம் அடிச்சு நொறுக்குறாங்க சார். இன்னைக்கு அமௌண்ட் ஏதாவது கொடுக்கலன்னா கம்பெனி தீ வச்சுன்னு சொல்கிறாங்க சார். சீக்கிரம் ஏதாவது பார்த்து பண்ணுங்க சார். சரிங்க மணி, நான் ரெடி பண்ணுறேன். சாமி எப்பங்க வராரு? நீ சொன்னதுதாம்மா கரெக்டு. இனிமே என்னால் சம்பாரிச்சு இவ்வளோ பெரிய கடனை கொடுக்க முடியாது. எல்லாருமே சேர்ந்து செத்து போயிடும். என்னங்க சொல்றீங்க? போயிட்டு ரெடி பண்ணி எடுத்துட்டு வாங்க. எதுக்குங்க இது? நமக்கு வேற வழியே இல்லைம்மா, இதான் முடிவு. அப்பா, எனக்கு ஜூஸ் வாங்கி தர கூட உங்ககிட்ட காசு இல்லையா? நம்ம பாப்பா ஜூஸ் கேக்குறா. நம்ம வந்து தண்ணியில கலந்து குடிச்சிடலாம். அவ எப்படிங்க குடிப்பா? அவளுக்கு ஜூஸ் வாங்கி தாங்க, நான் அதுல கலந்து கொடுத்துட்றேன். பாப்பா, அப்பா உங்களுக்கு ஜூஸ் வாங்கி தரட்டுமா? ஓகே, நான் ஆன்லைனில் ஆர்டர் போடுறேன். சார், ஸ்விக்கி ஆர்டர் சார். சார் சொல்லுங்கள். சார், நீங்கள் ஏதோ பிரச்சனை இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஆமாம், எனக்கு ஒரு 50 கோடி ரூபா பணம் வேணும். சரியா? முடியாதுல்ல? உன் வேலையை பார்த்துட்டு போறியா? சார், என்னால் 50 கோடி கொடுக்க முடியாது, ஆனால் 1000 கோடி கூட கொடுக்க முடிஞ்ச ஒருத்தரை என்னால் இன்ட்ரடியூஸ் பண்ண முடியும். அவரை பற்றி கொஞ்சம் உங்கள்கிட்ட பேசலாமா? சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் பேசலாமா? சரி வாங்க.
சொல்லுங்கள் சார். நான் வந்து பிரச்சனையில் இருக்கேன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? சார் யாரும் என்கிட்ட சொல்ல சார், உங்கள் மனசு தான் சார் என்கிட்ட சொல்லுச்சு. டேய், நானே குடும்பத்தோட விஷம் குடிச்சு சாவலான்ட்டு இருக்கேன். சார் மெண்டல் மாதிரி பேசாத. என்ன வெளியே போடா. சார் டென்ஷன் ஆகாதீங்க சார், உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் இயேசு ஒரு விடுதலை கொடுப்பார் சார். தம்பி, உங்களுக்கு மதம் பரப்பணும்னா இந்த ஊருக்குள்ள நிறைய பேர் இருக்காங்க, அவங்ககிட்ட போய் சொல்லுங்க. எங்களை நிம்மதியாக சாவு விடுங்க. எல்லா பிரச்சனைக்கும் தற்கொலை தான் முடியும்னா இங்கே இருக்கிற எல்லாருமே தற்கொலை தான் படிக்கணும். நாங்க கும்பிடாத சாமி இல்ல, செய்யாத பூஜை இல்ல. இதுக்கு மேல எங்களை யார் விடுவிக்க அம்மா போறா? பசிக்குதுமா, ஜூஸ் கொடுமா. உங்கள் பிரச்சனைக்கெல்லாம் இயேசு ஒரு விடுதலை கொடுப்பார் சார். இயேசுவை நம்பி பாருங்க. எத்தனையோ தேவத்தை நம்பி சொன்னீங்களே, இயேசுவும் ஒரு தடவை நம்பி பாருங்க சார். நீங்க சாகணும் முடிவு பண்ணிட்டீங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத ஒரே நிமிஷம் கேளுங்க. நீங்க எல்லாரும் உங்க மனசுல இயேசுவை நினைச்சுக்கோங்க. இயேசுவே இந்த பிரச்சனை எங்களை விடுதலையாக்குன்னு சொல்லுங்க. ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா அவர் உங்களை பிள்ளையை ஏற்றுக்கிட்டு உங்களுக்கு எல்லா விடுதலையும் கொடுப்பாரு. நான் வேணா இப்பயே உங்களுக்காக ஒரு ப்ரே பண்றேன். இயேசுவே, இவங்களுக்கு என்ன பிரச்சனை எனக்கு தெரியாது. இயேசுநாமத்தில் ஜெபிக்கிறோம், ஆமென். ப்ரேயர் பண்ணால் எல்லா பிரச்சனையும் தீர்ந்துருன்னு சொன்னீங்களே, இப்போ இவனுக்கு யார் பதில் சொல்கிறது? சார் ப்ரேயர் பண்ணிருக்கோம் சார், தைரியமாக அட்டன் பண்ணுங்க. கண்டிப்பாக பிரச்சனை சால்வ் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்க. நீயே கேளு, அட்டன் பண்ணி ஸ்பீக்கரில் போடுறேன், அவன் என்ன பேசுகிறான்னு பாரு. சரி சார். ஹலோ சரவணன், சாரிப்பா. அன்னைக்கு உன் வீட்டுக்கு வந்து வாய்க்கு வந்தது எதோ பேசிட்டேன், தப்பா நினச்சிக்காத. உன் மனைவி என் தங்கச்சி மாதிரிப்பா. இனிமே நான் உங்க வீட்டுக்கு வர மாட்டேன். உனக்கு எப்போ காசு வருதோ அப்போ எனக்கு காசு கொடு. ஓகே பிரதர், தேங்க்ஸ். சரிப்பா. சரி, உட்காருங்க பிரதர், பேசுவோம். தேங்க்யூ சார். பிரதர், சாமியார் கேட்கும் போதெல்லாம் லட்ச லட்சமாக பணம் கொடுத்தேன். கடைசியில் இப்போ நடுத்தருவில் வந்து நிற்கிறது தான் மிச்சம். உங்களை பார்க்காம இருந்திருந்தா நாங்கள் இந்நேரம் விஷம் குடிச்சு செத்துருப்போம். சார் இயேசு உங்களை நேசிக்கிறார் சார். அதனால தான் நீங்கள் சாகிறதுக்கு அவர் விரும்பலை, உங்களை வாழ வைக்க நினைக்கிறார் சார். நீங்களும் சாமியார் மாதிரி தான் பணம் கேட்பீங்களா? ஆமாங்க, எங்ககிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை. சார் என்கிட்ட இருக்கிற பைசாலாம் உங்கள்கிட்ட கொடுக்குறேன். நீ காலேருந்து பண்ண கலெக்ஷனை உங்கள்கிட்ட கொடுக்குறேன். கண்டிப்பாக இயேசு வந்து காசு கேட்க மாட்டார் சார். நீங்கள் என்னடானா உங்கள்கிட்ட இருக்கிற காசை எங்களுக்கு தரேன்னு சொல்கிறீங்க. உண்மையிலே இந்த ஜீசஸ் என்ன வாழ வைப்பாரா? சார் உங்கள் உடைஞ்ச இதயத்தை கர்த்தருக்கு ஒப்பு கொடுங்க. அவர் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை சூப்பராக மாற்றுவார். ஆமாம், இவ்வளோ பெரிய வீடு இருக்கு, அப்புறம் என்ன சார் தற்கொலை பண்ணுற அளவுக்கு பிரச்சனை? 10 வருஷத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் ஒரு சின்ன லேத்து வச்சு பைக்குகளுக்கு தேவையான போல் நட்டு செய்கிற வேலையை செஞ்சேன். அப்புறம் கார்களுக்கு தேவையான ஸ்பேர் பார்ட்ஸை ஒவ்வொரு கம்பெனிலையும் பேசி மீடியேட்டர் அறுத்து வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண ஆரம்பித்தேன். இந்த டைமில் தான் வேலியில் ஏறின ஓனாம் போல் ஒரு மந்திரவாதி என் வாழ்க்கையில் வந்தான். அவன் என் முழு பயோடேட்டா தெரிஞ்சுக்கிட்டு பூஜை யாகம்னு என் பணத்தை கரைக்க ஆரம்பித்தான். நானும் பிஸ்னஸில் கொடி கட்டி பறக்கணும்னு ஆசைப்பட்டு அவன் சொல்கிறதுக்கெல்லாம் தலையாட்டினேன். அவன் சொன்னதை நம்பி 50 கோடி ரூபா சரக்கை அமெரிக்காவுக்கு அனுப்புனேன். அந்த டேக்ஸ் பிரச்சனைனால 50 கோடி ரூபா சரக்கு 3 மாதம் நடுக்கடலில் தண்ணி மேலே மறந்துக்கிட்டு இருக்கு. இத்தனை வருஷமும் நான் சம்பாரித்த பணம் எல்லாம் நடுக்கடலில் கப்பலில் இருக்குது தம்பி. இந்த பிரச்சனையை தீர்த்து தரேன்னு சொல்லி மீதி இருந்த என் ரத்தத்தையும் மந்திரவாதி உறிஞ்சி குடிச்சிட்டான். இப்போ குடும்பத்தோட விஷம் குடிச்சு சாகிற இடத்துல கொண்டு வந்து விட்டுருக்கான். எனக்கு என்ன பண்ணுறேன்னு தெரியல. சார் இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு ஒரு கிஃப்ட் வச்சுருக்கேன், எடுத்து வரேன், ஒரே நிமிஷம். சார் இது பைபிள், ஆண்டவருடைய வார்த்தை. இதை படிங்க. கண்டிப்பாக இந்த வசனம் உங்கள் ஒவ்வொருத்தருடையும் பேசும். சரிங்களா? நான் பேசுறத கட்டும் இந்த வசனமே உங்க கூட பேசும். இந்தம்மா, இதுக்கப்புறம் நான் பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. நான் கிளம்புறேன் சார். எம்ப்ளாயிஸுக்கு காசு கொடுக்க வழி இல்லை, இதில் ஆன்லைனில் வாங்கி சாப்பிட்றாங்களா? உன் பாரத்தை கர்த்தர் மேல் வைத்து விடு.
சார் யூஎஸ்லேருந்து ஒரு டீலர் கால் பண்ணார். நம்ம மெட்டீரியல் அவங்களே எடுத்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. டேக்ஸோட 63 கோடி ரூபா வருது. ஓகேவா சார்? ஓகே, ப்ராசஸ் பண்ணு. ஓகே சார். ஓகே. என்னடா 2 நாளாக குடிக்கிறோம், போதையே ஏற மாட்டேங்குது. ஆமா, பச்சை தண்ணி குடிச்சா எங்க சாமி போதை ஏறும்? என்னது பச்சை தண்ணியா? ஆமா, சரக்கு வாங்க பணம் எங்க இருக்குது? ஏண்டா மடப்பையில என்ன சொல்லக்கூடாது, கஸ்டமரா இல்ல, போன் ஆயிடுறா. சார் என்ன சார் திடீர்னு வர சொல்லியிருந்தீங்க? சொல்கிறேன், உட்காருங்க. ஏன் சார் திடீர்னு அவசரமாக கூப்பிட்ருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன்ஸ். எனக்கு எதுக்கு கங்க்ராட் சொல்கிறீங்க? கங்க்ராட்ஸ் பால். எதுக்காக எனக்கு ஒன்றும் புரியல. அதை கொடுங்க. என்னது இது? சார் வந்து எங்க கம்பெனில உங்களை மேனேஜரா அப்பாயின்மெண்ட் பண்ணிருக்காங்க. என்னவா சார்? நான் எப்படி சார்? யூஎஸில் நம்ம ப்ராடக்ட் சூப்பராக போய்கிட்டு இருக்கு. அதை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அங்கே ஒரு புதுசாக ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி நம்ம மணி அங்கே மேனேஜரை ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். உங்களை வந்து இங்கே சென்னை பிரான்ச்சுக்கு மேனேஜரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு நான் தகுதியே இல்லை சார். பால், இந்த பூமியில் சத்தியம் இருக்குன்னு உங்கள் மூலமாக தான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் எங்கள் கம்பெனிக்கு நீங்கள் தான் தகுதியான மேனேஜர். தேங்க்யூ சார். ஹலோ மகனே, அடியேன் சாமி பேசுகின்றேன். வருகின்ற சனிக்கிழமை 9 கோள்களும் ஒன்றாக சேர்கிறது. அன்று நமது பூஜையை வைத்தால் நீ விரைவில் வெற்றி பெறுவாய் என்பது அடியனுக்கு தோணுகிறது. என்ன சொல்கிறாய்? சாமி, எனக்கு யாகமெல்லாம் ஒன்றும் வேண்டாம். உண்மையான தெய்வம் யாருன்னு நான் கண்டுபிடிச்சிட்டேன். இனிமே நீ எனக்காக தவறு யாகமெல்லாம் பண்ண வேண்டாம். நீ வேணா என்கிட்ட வா, நான் உனக்கு ப்ரேயர் பண்ணுறேன். சிஷ்யா, யாரோ ஒரு கிறிஸ்தவர் போய் நம்ம கஸ்டமர் மனசை மாத்திருக்காங்க. சூப்பராக சொன்னீங்க சார். நீங்களும் ஜீசஸோட பிளே ஆயிட்டீங்க சார்.